கிருபையினால குழந்தை பிறந்துடுது. சுகப்பிரசவம். ஆமா, குழந்தை ஆனா பெண்ணா? பெண்ணுடா. எல்லாம் ஆண்டவனோட கருணை தான். ஜோசியரே, குழந்தை பிறந்த டயத்தை குறிச்சுக்கிட்டு ஜாதகத்தை கழிச்சுடுங்க. அற்புதமா கழிச்சு விடுறேன். டயத்தை கரெக்டா சொல்லுங்க. 4:45 இல்ல 4:50 இல்ல 4:47. நோ நோ, எந்த ரேடியோ டைம்? எனக்கு ரயில்வே டைம்ங்க. எனக்கு டெலிபோன் டைம். இருக்கிறது 3 பேரு 3 விதமா சொன்னா நான் எந்த டயத்தை வச்சு கணிக்கிறது? கரெக்டா மணி 5ங்க. எப்படி சொல்ற? நம்ம வேலைக்காரி மீனாட்சி வந்து கதவை தட்டினா கரெக்டா 5 தான். அத பாருங்க, மானா கோயில் மணி கூட அடிக்குது. அவ ஒரு நிமிஷம் தவறு வேலை. சீக்கிரம் கணி. நான் அந்த வேலைக்காரி டயத்துக்கே கணிச்சு விடுறேன். பாடிமா மீனாட்சி, நல்ல நேரத்துல வந்திருக்கேன். என்னம்மா இது? எல்லாம் 5 மணிக்கே எழுந்திரிச்சு முடிச்சிட்டு இருக்கீங்க. அதாவது வந்து மீனாட்சி, பட்டணத்து பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அட, இது எப்படி உனக்கு தெரிஞ்சது? நான் ராத்திரி வேலை முடிச்சு வீட்டுக்கு போகும்போது பட்டணத்து பொண்ணை பார்த்தேன். அது முகம் பூத்து பொங்கி பூரிச்சு தளதளன்னு இருந்துச்சு. அநேகமா ராத்திரிக்குள்ளே ஆயிடணுமே நினைச்சேன். நினைச்சது சரியா போச்சு. அடி, நீ நல்லா இருக்க. ஏண்டி, கல்யாணம் ஆகாத உனக்கு இந்த விஷயத்தை பத்தி இவ்வளவு விவரமா எப்படி தெரிஞ்சது? நீங்க ஒண்ணு, எங்க அம்மாவுக்கே 3 பிரசவம் நான் தான் பார்த்தேன். நான் மருத்துவம் பாக்குற மாதிரி மருத்துவச்சி கூட பார்க்க மாட்டான்னு 8 குழந்தைகளை பத்தி எங்க அம்மாவே சொல்லிட்டாங்க. சரி சரி, எனக்கு இந்த 4 நாளைக்கு அடுப்புங்கிற பக்கம் தலை வச்சு படுக்கவே என்னால முடியாது. கரெக்டா 5 மணிக்கு வர பாரு, அது மாதிரி இல்லாம இனிமே 4 மணிக்கே வந்து எது எது எப்படி எப்படி செய்யணுமோ அதை அப்படி எப்படி செய்ய வேண்டியது உன் பொறுப்பு. நீங்க போங்கம்மா, அந்த பொண்ணு பக்கத்துல இருங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி. குழந்தைய பார்க்க பல பேர் வந்துகிட்டு இருப்பாங்க. வர்றவங்களுக்கு காப்பியாவது குடுக்காட்ட நல்லா இருக்குமா? நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு முதல்ல தெரிஞ்சுதான் வழக்கத்தை விட அதிகமாவே டிகாஷன் இறக்கி வச்சிருக்கேன். பாலும் பக்கத்திலே காய்ச்சி வச்சிருக்கேன். கலந்து கொடுக்க வேண்டியதான் உங்க வேலை. கெட்டிக்காரடி நீ. நான் வரட்டுமாமா? இந்த 2 வீடு வேலை பாக்கி இருக்கு. வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு போறேன். அப்படி ஏதாவது அவசரம்னா ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புங்க. 2 எட்டுல ஓடி வந்துடுறேன். பரமசிவம் 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 பரமசிவம். மீனாட்சி, என்ன ஜமா? என்னது சொல்லுங்க ராஜமா. என் படுக்க அறையெல்லாம் பல நாளா தூசி படைஞ்சு கிடக்க. அத நீ பார்க்கப்படாதா? அந்த தூசியை கொஞ்சம் துடைக்கப்படாதா? இப்பவே தொடச்சு சுத்தம் பண்றேன். மீனாட்சி, இந்த தலையவா கூட்ட சொன்னேன். என் படுக்கையில படிஞ்சிருக்க தூசி அல்லவா தட்ட சொன்னேன். அதுவா? தரைய பெருக்கிட்டு படுக்கை சுத்தம் பண்ணான்னு இருந்தேன். இப்பவே அதை செஞ்சிடறேன். மீனாட்சி, இந்த படுக்கையில இவ்வளவு தூசிபடிய காரணம் என்று சொல்லு பார்க்கலாம். அதுவா? இப்படி இடம் தெரியாம விபூதியை பூச்சிக்கிட்டு கிடந்து பிறந்தீங்கல்ல, அது அப்படியே இடம் மாறி போச்சு. இவ்வளவு கிட்டுக்கறியா இருந்தோம் என்கிட்ட ஏன் எதையுமே கேட்க மாட்டேங்கிற? நான் என்ன உங்ககிட்ட கேக்குறது? காசோ பணமோ துணியோ மணியோ நகையோ நட்டோ இப்படி எதையாவது கேட்கலாம்ல? என்னங்க பரமசிவம் பரமசிவம். இப்ப என்னமோ இவ்வளவு நேரம் என்னமோ பேசிட்டு இருந்தீங்க, பின்ன திடீர்னு பரமசிவம் வந்து அதுல வந்து வந்து ஐயா வந்து இப்போ நான் இருக்கேன்ல, இவ்வளவு நாளா ஏன் கல்யாணமே செஞ்சுக்காம இருக்கேன்னு ரொம்ப கவலையோட விசாரிச்சு. ஆமா, அத பத்தி தான் பரமசிவன்ட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். அதுவா? ஆமா மீனாட்சி, நானே உங்ககிட்ட இத பத்தி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா, நீ எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போற? வயசு ஏறிக்கிட்ட போகுது இல்ல? அதுக்கு என்னமா செய்யறது? வயசை நம்மால எப்படிமா தடுக்க முடியும்? பணம் படைச்சவங்க வசதிக்கு தக்கபடி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏழைங்க வயசுக்கு தக்கபடி கூட வாழ முடியலையம்மா. 8 குழந்தைங்களோட ஏழை குடும்பத்துல மூத்தவளா பிறந்து தொலைச்சிருக்கேன்னு நான் எப்படிமா என் கல்யாணத்தை பத்தி நினைச்சு பார்க்க முடியும்? பரம் பைசா கூட சேர்த்து வைக்காம பரம்பரையை மட்டும் பெருக்கி விட்டுட்டு எங்க அப்பா பரலோகம் சேர்ந்துட்டாரு. எங்க அம்மா இருக்கே இருக்கு, அது இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். எனக்கு அப்புறம் 6 பொண்ணுங்க. அதுல ஒருத்தி ஊமை. என் பெரிய தம்பிய டாக்டருக்கு படிக்க வச்சிட்டு இருக்கேன். எல்லாம் அப்படி வாங்க. அண்ணன் படிச்சிட்டு இருக்கான்ல, அண்ணன் படிச்சிட்டு இருக்கிறப்போ வீட்டுக்குள்ள இருந்து சத்தம் போடக்கூடாதுன்னு உங்களுக்கு எல்லாம் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். போங்க, வெளியே போய் விளையாடுங்க. ஆமா,
அதுங்கதான் சின்ன பிள்ளைங்க விளையாட போதுங்க. உனக்கு என்ன? எனக்கு மேல வளர்ந்து நிக்கிறேன் இல்ல. இந்த பாரு, எங்க போற? அதெல்லாம் இப்ப ஒண்ணும் வேண்டாம். இந்த பாரு, மத்தியானம் சோறு திங்கணும்ல, அதுக்கு உள்ள போய் அடுப்ப பத்த வச்சு ஒலைய வை போ. ஏமா மீனாட்சி, அடுப்புல ஒலைய வைக்க சொல்லிவிட்டியே, அதுல போட்டு வடிக்க வீட்டுல 1 மணி அரிசி கூட இல்லையம்மா. ஏம்மா எதையும் சரியா பார்க்காம எடுத்த எடுப்பிலே இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். நேத்து சாயங்காலம் 4 படி அரிசி வாங்கி 3வது அடுக்குல 2வது பானையில வழிய கொட்டி வச்சிருக்கேன். பாத்தியா நீ? இல்லையம்மா. வா வந்து பாரு. ஏம்மா, தம்பி அங்க உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கான்ல? ஆமா. வீட்டுல அது இல்ல இது இல்லங்கிற விஷயத்த அவன் காதுல படும்படியா சொல்லாதேன்னு உனக்கு எத்தனை தடவை படிச்சு சொல்லியிருக்கேன். என்னம்மா நீ மத்தியானம் வடிக்க அரிசி இல்லைங்கிறப்ப உங்ககிட்ட சொல்லாம என்னம்மா பண்றது? சொல்லம்மா, அதை இப்படி தனியா அழிச்சுக்கிட்டு வந்து சொல்லலாம்ல. ஏம்மா, நமக்கே மனசுல ஒரு சின்ன கவலை இருந்தா வீட்டு வேலை ஓடுதா, கையும் காலும் அப்படியே நின்னு போயிடல. அவன் படிக்கிற பிள்ளைம்மா. வீட்டுல அரிசி இல்ல பருப்பு இல்லைங்கிற கவலை அவன் மனசுல படிஞ்சா அவன் படிப்பே பாழா போயிடும்மா. இத பத்தி ஏம்மா, இனிமே அவன் எதிர்த்தாப்புல எதையும் சொல்லாத. சொல்லல. இப்ப சொல்லு, என்ன? வீட்டுல அரிசி இருக்கா? எங்க இருக்குது அரிசி? இருக்கிற இடத்துக்கு போக வேண்டியதுதான். இப்ப இருக்குதுன்னு சொன்னியம்மா. பின்ன நானும் அவனுக்கு எதிர்த்தாப்புல நின்னுகிட்டு இல்லங்கட்டுமா? இப்ப என்னம்மா பண்றது? இரு, ஏம்மா அழற? ஏம்மா, நீ நம்ம குடும்பத்தை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அப்படியே கிராமமே விளைஞ்சு வந்து சாப்பிட்டு இருக்கோமா? என்னைக்கும் விலையில வாங்கி ஒலையில போடுறதானே? ஒலை வச்சாச்சு, விலைக்கும் ஏற்பாடு பண்ணுவோம். மீனாட்சி, அட, ஏற்பாடாயிட்டா போல இருக்க. என்னம்மா, என்ன விஷயம்? நாங்க நாளை காலையில குடும்பத்தோட ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம். இந்த 4 பாவாடையும் 4 ஜாக்கெட்டையும் தச்சு கொடுக்க முடியுமா? ஓ, நாளைக்கு காலையில தானே ஊருக்கு போறீங்க? ஆமாம்மா. இன்னைக்கு சாயங்காலமே தச்சு நானே எடுத்துட்டு வரேம்மா. கூலியை கூட இப்பவே கொடுத்துறேன். அளவெல்லாம் இதுலயே வச்சிருக்கேம்மா. சரி, நீங்க போங்க, நானே எடுத்துட்டு வரேன். வாங்கிட்டு வர. அது வந்து மீனாட்சி, அதைத்தாம்மா வாங்கிட்டு வர சொல்றேன், போங்க. காலேஜ் திறக்க இன்னும் 15 நாள் தான் இருக்கு. ஆமா, செலவு இருக்குல்ல. ஆமா. ஏ பாலு, நீ ஏன் இப்படி இருக்க? அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டப்பா. அதுக்கு இல்லக்கா, கொஞ்சம் நிறைய பணம் வேணுங்கிறப்ப 15 நாளைக்கு முன்னாடியே கவனப்படுத்து நீ தானே சொல்லியிருக்க. என் கவனம் என்கிட்ட இருக்கு. நீ போய் உன் கவனத்தை படிப்புல செலுத்து. போப்பா. அவ்வளவு பயபக்தியோட நின்னுகிட்டு சாமி கும்பிட்டியே, சாமி கிட்ட என்ன வரம் கேட்டேன்? எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில தம்பி பாலு வருஷம் தவறாம பாஸ் பண்ணிக்கிட்டே வர்றான். இந்த கடைசி வருஷ படிப்பையும் நல்லபடியா படிச்சு முடிச்சு அவன் டாக்டர் ஆகணும்னு தான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். இவ்வளவுதான் வேண்டிக்கிட்டியா? அவன் டாக்டர் ஆகிறதுல தானே எல்லாமே அடங்கி இருக்கு. நம்ம கல்யாணம் கூட இல்லையா? அப்படித்தானே? சொல்லு மீனாட்சி. மீனாட்சி, அதுக்கு இன்னும் 1 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணும் இல்ல? ஏ, அதுக்கு மேல கூட காத்துக்கிட்டு இருக்க வேண்டி வரலாம். அதை விட மீனாட்சி, நான் சொல்றபடி நீ சாமி கிட்ட வேண்டிக்கிட்டீங்கன்னா இன்னும் 2-3 மாசத்துக்குள்ள நம்ம கல்யாணம் நடக்க வழி பிறந்துரும். எப்படி? நீ எப்படி உன் தம்பியை படிக்க வச்சு அவன் டாக்டர் ஆன பிறகு குடும்ப பொறுப்பை எல்லாம் அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் கல்யாணம் செய்துக்கணும்னு நினைக்கிறியோ, அதே மாதிரி கோர்ட்ல நடந்துட்டு இருக்கிற என் வழக்கு முடிவு தெரிஞ்ச பிறகுதான் உன்னை நான் கல்யாணம் செய்துக்கணும்னு நினைக்கிறேன். அதனால வழக்கு என் பக்கம் ஜெயமாகணும்னு தயவு செய்து சாமி கிட்ட வேண்டிய. உங்க பக்கம் ஜெயமாயிட்டு 4 லட்சம் ரூபாய் சொத்து எனக்கு கிடைக்கும். அப்புறம் உன்னை மட்டுமல்ல, உன் தம்பி படிப்பு மட்டுமல்ல, உன் குடும்ப பொறுப்பு புறாமே நான் ஏத்துக்குவேன். அந்த நம்பிக்கை உனக்கு மேல இருக்கா? ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல, பணம் வந்ததுக்கு அப்புறம் என் குணம் மாறிடுமோன்னு நினைக்கிறேன்னு தான் கேக்குறேன். நிச்சயமா உங்க குணம் மாறத்தான் போகுது. மீனாட்சி, என்ன அப்படி சொல்ற? பணம் வந்ததுக்கு அப்புறம் உங்க குணம் இப்ப இருக்கிறத விட இன்னும் நல்ல விதமா மாறிடும்னு தான் நம்புறேன். மீனாட்சி, இதெல்லாம் எதுக்கு கொண்டாந்த மேன்? என்னங்க இப்படி கேக்குறீங்க? 2ஆம் தாரம் கல்யாணம் செய்து கிட போறேன், பெண்ணு பார்த்து கொண்டாயா? நீங்க கொண்டாந்துட்டேன். பொண்ணு இல்ல, நாட்டு கட்டைகளை புடிச்சு கொண்டாந்துருக்க இல்ல? நீ எல்லாம் அழகாத்தான்ங்க இருக்கு. உன் கடை அழகா இருக்கியா? உனக்கு சேலை கட்டின மாதிரி இருக்கு. இந்த வயசுல 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணிக்கொண்டு சந்தேகம் எனக்கே உண்டு. சொல்லுங்க, புரிஞ்சுக்கிறேன். புள்ள குட்டிகளை பெற்றுக்கிறதுக்கும்
சமயம் கேட்டுக்க ஆள் இல்லன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கலனா? ஏற்கனவே 8 குழந்தைகளை பத்தி டயர்ட் ஆயிட்டேன். வேற எதுக்காகத்தான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட போறீங்க? அத கேளியா சொல்றேன். இப்ப வர போற பொண்ணு இருக்கு, அத அப்படியே கொண்டாந்து தூக்கி உட்கார வச்சிடணும். இது மேல உட்கார வச்சுட்டு அப்படி கை கட்டிக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒண்ணு இல்ல, 24 hours அதை பார்த்துக்கிட்டே நிக்கணும் சிரிச்சுக்கிட்டு. அப்படின்னா அந்த ஃபிகர் எப்படி இருக்கணும் அதையும் நீங்களே சொல்லிடுங்க. நான் ரொம்ப சாமர்த்தியமா கண்டுபிடிக்கணும். நீ முகம் இருக்க, அது சாவித்திரி மாதிரி இருக்கணும். தெரியுதா? கழுத்து மட்டும் சரோஜா, கழுத்துல இருந்து இடுப்பு இருக்க வைஜந்தி, இடுப்பு இருக்க விஜயா, இடுப்பு ஜெயலலிதா. டோட்டலா பார்க்க போனா பத்மினி மாதிரி இருக்கணும். கொண்டா சட்டுப்பட்டு ரசிக்கும். இவ்வளவு லட்சணங்களும் பொருந்திய ஒண்ணு உங்களுக்கு மனைவியா வரணுமா? பின்ன உனக்க பியூட்டிகளை ரசிக்கிறதுக்கு என்ன தவிர இந்த நாட்டுல எவையா இருக்கிறான்? அடேப்பா எங்கடா இருக்க? இங்கதான் இருக்கிறேன். முக்கியமான பிசினஸ் பேசிக்கிட்டு இருக்கேன். நஞ்சானியும் குஞ்சானியும் எடுத்துக்கிட்டு மேல வர்றேன். ஒண்ணு இல்லடாப்பா, என்னமோ இந்த ஊர்ல புதுசா சர்க்கஸ் வந்திருக்கான், அத பாக்கணும்னு உன் மக்கள் எல்லாம் என்ன புடுங்கி எடுக்கிறாங்க. சர்க்கஸ் பார்க்கணும்னு இந்த குழந்தைங்க உங்ககிட்ட சொல்லிச்சு. பின்ன என்னன்னா நான் பாக்கணுங்கிறேன். உனக்கு இந்த வயசுல டிராமா, சினிமா, சர்க்கஸ் பார்க்கணும்னு ஆசை வந்து காலமெல்லாம் போய் கண்ணு கெட்டு போன காலத்துல நான் சர்க்கஸ் பார்க்கணும் தான் கடந்து தவிக்கிறேன். என்னமோ பெத்தவளை வரி கொடுத்துட்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் பொழுதா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குதுங்களே. அதை என்னைக்கோ ஒரு நாளைக்கு வெளியே தெரிவேன் கூட்டிக்கிட்டு போகலாம்னா ஏன்டா இப்படி சத்தம் போடுறேன்? வெளியே போவானா தெருவுல போனா ஊட தெருவு மாதிரி தான் கட்டி இருக்கிறேன். இங்க ஓலாத்தோட இறக்கிக்கிறேன். போகலாம் போ. சர்க்கஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்கப்பா. ஏமா நீ படிக்கிற பொண்ணு சர்க்கஸ் டிராமா சினிமா பார்த்தா படிப்பு வருமா? எனக்காக இல்லப்பா, தம்பிங்க எல்லாம் பாக்கணும்னு சொல்றாங்க. சரி சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் பார்த்துட்டு வாங்க. அடிக்கடி தொந்தரவு பண்ண கூடாது. போங்க போங்க போங்க. ஏங்க இது உங்க மூத்த பொண்ணுங்களா? ஆமா. பெண்ணுக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு மாப்பிள்ளை பார்த்து தரங்க புத்தி போறதே கிடையாது. எனக்கு பொண்ணு பாருன்னா என் பொண்ணுக்கு போய் மாப்பிள்ளை பாக்குறியா? எனக்காக போய் அலையா போய் வர்றேன். இந்தாயா இந்த கல்யாண விஷயமா எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கோ என் பெரிய பொண்ணுக்கோ என் பெரிய பையனுக்கோ தெரியக்கூடாது. பெரிய பையனுக்கு தெரிஞ்சா பிரேக் போட்டுருவாங்க. ஆமாங்க, நான் அடிக்கடி வந்து போயிருக்கேன். உங்க பெரிய பையனை நான் இங்க பார்த்ததே இல்லைங்களே. பார்த்ததே இல்லையா? இல்லைங்க. என் முகத்துக்கு நேர் விரோதமான முகம், என் குணத்துக்கு நேர் விரோதமான குணம். வீட்டு வாசல்ல பொம்மை கடை வச்சிருக்கான், அவனை பாத்துக்கோ. நீ சும்மா வேடிக்கை பார்த்துட்டு ஒண்ணு வாங்குறதா ஒண்ணு இல்ல. போ கொண்டாங்க ஏமாந்தா அப்படியே எடுத்துட்டு போயிடுறது. இப்படித்தான் போன தடவை பட்டாபிஷேகம் செட்ல பரதன் தலைமையில வச்சிருந்த செருப்பு சதையை காணும். இன்னதான் திருடுறதுன்னு கணக்கு எல்லாம் போச்சு. ஏன் தம்பி, நீங்க தான் பெரிய சாமி உள்ள மகனா? ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப கேவலமா தான் இருக்கு, ஆனா உண்மை அதுதான். ஏன் என்ன தம்பி, லட்சாதிபதிக்கு மகனா பிறந்து பிளாட்பாரத்துல கடை வச்சுக்கிட்டு? யோ, லட்சாதிபதி மகன் கடன் தான் வைக்கப்படாது, கடை வைக்கலாம், தப்பு இல்ல. கடை வைக்கலாம், தப்பு இல்ல. அதுக்காக பிளாட்பாரத்துல சமையல் பண்ணி புரியாத ஆளா இருக்கிற எங்க அப்பனை தெரியுமா? உனக்கு தெரியும். உட்கார்ந்த இடத்துல 8 வட்டி வாங்குறவன், வட்டிக்கு பணம் வாங்கின அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு நாளைக்கு பணம் இல்ல அப்படின்னு கையை உரிச்சிட போறான். நாங்க அத்தனை பேரும் எங்க அப்பனுக்கு படுக்கை விரிச்சிட போறோம். அப்புறம் இந்த பிள்ளைங்க எல்லாம் யாரையா பாத்துக்கிறது? அதுக்காகத்தான் இப்பவே ஒத்திக்க பாத்துக்கிறேன். அதுக்கு பொம்மை கடை வச்சுதான் 8 பிள்ளைகளையும் பாத்துக்கிறேன். ஐயோ, முதல்ல பொம்மையை பாத்துக்குவேன், அப்புறம் பிள்ளைங்களை பாத்துக்குவேன். ஏயா இதென்ன கத்திரிக்காயா கொத்தவரங்காயா அழுகி போறதுக்கு? எப்படி புடிச்சு வைக்கிறோமோ அப்படியே இருக்கும்யா பொம்மை. மனுஷனா நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுறதுக்கு. ராமர் பத்தியா 15 வருஷத்துக்கு முன்னால புடிச்சு வச்சது இன்னும் ராமரே தான். ஏன் பொம்மையா இருக்கிறதுனால. அது தொழிலாளி. யோ, தொழிலாளிங்கிற ஏன் வயித்த புடிச்ச மத்திர? ரொம்ப நல்லா இருக்கு தம்பி. இது விலை என்ன தம்பி? 4,4 ரூபாய். 4,4 ரூபாயா? முழுக்க முழுக்க மண்ணு? ஆமா, முழுக்க முழுக்க மண்ணுதான். தலையில மாத்திர மண்ணு இருந்தா அப்புறம் இதுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? யோ போயா, நீ வாங்க மாட்ட போயா. மண்ணா மண்ணு. கடைசியில நானும் நீ மண்ணுக்குள்ளதான் ஏன் போறான். ஆனா மண்ணுக்குள்ள இருந்து உருவாய் வருதியா இது? போயா போயா, இங்க வாங்க. தரகம் தானே நீ? ஆமா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு பொண்ணு பாத்துருவோமே. யா, உன் தொழில எங்கிட்ட காமிக்கிறியா? என்ன தெரியுமில்ல உனக்கு? ரொம்ப நாளா கவனிச்சுட்டு வர்றேன். எங்க அப்பா முன்னாலே சுத்திட்டு இருக்கிற நீ ஏடா ஓடமா ஏதாவது காதல விழுந்துச்சு, எமனுக்கும் உயிருக்கும் மத்தியில நான் தரகனா வந்துருவேன். புரியுதா? போயா போயா. கரெக்டா சொல்லு. இப்ப உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? அது காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், புஸ்தகம் எல்லாம் நிறைய வாங்கணும், ட்ரெஸ் கொஞ்சம். சரி சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து 750 ரூபாய் இருந்தா போதுமா? காலேஜுக்கு 500 ரூபாயில இருந்து 750 ரூபாய் வரையில. 1000 ரூபாய் இருந்தா சமாளிச்சுக்கலாமா? பாத்துக்கலாம்க்கா. டேய், பணத்துக்கு தாராளமா ஏற்பாடு பண்ணிருக்கேன்ப்பா. இப்ப உனக்கு எவ்வளவு வேணும் தானே கேட்டேன். 1000 ரூபாய் போதும்க்கா. சரி,
இப்பவே போய் பணத்தை கொண்டாரேன். நீ வீட்லயே இரு. வந்ததும் கடத்தெருவுக்கு போயிட்டு வருவோம். சரிக்கா. என்னம்மா இது? ஊமை வயசுக்கு வந்துட்டாமா. என்னம்மா இது? ஒண்ணுமில்ல. நம்ம குடும்பத்துல எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள்லாம் வந்திருக்கு. அப்பெல்லாம் நான் படபடத்திருக்கேன், பயந்ததில்லை. ஆனா இன்னைக்கு இந்த ஊமை பண்ணு வயசுக்கு வந்தது என்ன பயப்பட வச்சிருச்சுமா. என்னம்மா இது? பொண்ணா பிறந்தா என்னைக்காவது வயசுக்கு வந்துதானே ஆகணும். அது சரிதாம்மா. எல்லா சீர்வரிசையும் செய்து எந்த குறையும் இல்லாத பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதே கஷ்டமா இருக்கு. இந்த வாயில்லா பூச்சிக்கு என்ன சீர் செய்யறது? யார் கால்ல போய்? எம்மா, இதுக்கு அடுத்தாப்பல இன்னும் 5 இருக்கேம்மா. வருஷத்துக்கு ஒவ்வொன்னா வந்துகிட்டே இருக்குமேம்மா. இதுக்கெல்லாம் நம்ம கடத்தருக்கு போலாமா? ஓ, புறப்படலாமே. உனக்காகத்தான் காத்துட்டு இருக்கேன். வா போலாம். சரி. ஐயோ, இடிக்கிற இடிய பார்த்தா மழை பெருசா வரும் போல இருக்கே. ஆமா, ஒரே அடியால இருட்டிட்டு வருது. புது புஸ்தகம், துணிமணி வேற வாங்கணும்னு சொன்னேன். ஒருவேளை மழை வந்துருச்சுன்னா எல்லாம் நனைஞ்சு ஆமா. நாளை காலையில வாங்கிட்டேன்னா. ஆமாமா, இருக்கிற கஷ்டத்துல இது வேற. வேணாம், காலையிலே வாங்கிக்கலாம். வாடி. என்ன மீனாட்சி இது? என்னால நம்பவே முடியலையே. சரி சரி வா. வீட்டுல யாரும் இல்ல மீனாட்சி. அம்மா கூட தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்காங்க. வா. இந்தா முதல்ல தலையை தோட்டிக்க. சொட்ட சொட்ட நனைஞ்சிட்டு நிக்கிறிய. ஆமா, என்ன இது? நடு ராத்திரியில பேய் மடையில இப்படி தன்னந்தனியா வரலாமா? ஒரு வார்த்தை எனக்கு சொல்லி அனுப்பிச்சிருந்தா ஓடி வந்து பாத்துருக்க மாட்டேன். அப்படி என்ன அர்ஜென்ட்? சாயங்காலமே பேசிருக்கலாம், இல்ல வெடிகாலம் காலையில பேசி. தம்பி கடைசி வருஷம் படிக்க போறான். தெரியும். பணத்துக்காக ரொம்ப நம்பி இருந்த இடத்துல இல்லேன்னு கைய வரிச்சிட்டாங்க. இப்ப எனக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் தேவை. உங்ககிட்ட இருக்குமா? இந்தாங்க. என்னது? ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? எனக்கு உயிர் ரொம்ப கெட்டி மீனாட்சி. என்ன பேசுறீங்க? இல்லாத போனா நீ பணம்னு கேட்ட உடனே எனக்கு ஏற்பட்டிருக்கிற உணர்ச்சி இருக்கு பாரு, அதுக்கு பலகீனமான உயிரா இருந்தா உடனே போயிருக்கணும். நான் இன்னும் உயிரோட இருக்கிறேன். ஆமா, உங்ககிட்ட கேட்டது யாரு? யாருக்கு இல்லைன்னு சொல்றதுக்காக இவ்வளவு வருத்தப்படுறீங்க? அதுதான் மீனாட்சி, யாரு இது வரைக்கும் வாயை திறந்து என்கிட்ட பணம்னு கேட்டது இல்லையோ அவங்களே கேட்கிறப்ப கொடுக்க முடியாத துரதிருஷ்ட நிலைமையில இருக்கிறேன்னு தான் வருத்தப்படுறேன். இந்த பாருங்க, உங்ககிட்ட பணம் இருக்காதுன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். தெரிஞ்சும் கேட்டேன். ஏன் தெரியுமா? ஒருவேளை இந்த வருஷம் அவனை படிக்க வைக்க முடியாத போயிடுச்சுன்னு வச்சுங்க, பின்னால அடடா இந்த இடத்துல கேட்டிருந்தா நடந்திருக்குமே, கேட்காம விட்டுட்டோமேன்னு வருத்தப்படக்கூடாது இல்லையா? நம்மால முடிஞ்ச வரைக்கும் முழு முயற்சியும் செய்து பார்த்துட்டோங்கிற மன நிம்மதியாவது நமக்கு வேணும் இல்லையா? அதனாலதான் உங்ககிட்ட கேட்டிருக்கோம். அடி அம்மா, திடீர்னு வந்து இவ்வளவு பெரிய தொகையை கேட்கறிய. உனக்கு தெரியாதா நம்ம வீட்டுல நடக்கிற செலவு? இந்த குழந்தை பிறந்தாலும் பிறந்தது, டாக்டர், நர்ஸ், மருந்து, மாயம், அது இது, வர்றவங்க போறவங்கன்னு தண்ணியா செலவழிஞ்சு போச்சு. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, இந்த மாசம் உனக்கு சம்பளத்தை எப்படி கொடுக்கறதுன்னு முடியா முடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரிம்மா, நான் வர்றேன். நான் சொல்ற மாப்பிள்ளைக்கு 50 லட்சம் சொத்து தேரும், அது சத்தியம். மாப்பிள்ளை எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு பொண்ணை பார்த்து ஆசைப்படுறாரோ அவ்வளவுக்கு எவ்வளவு வசதியை நாம அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அந்த முறையில பாக்குறப்போ மாப்பிள்ளை உங்க பொண்ணை பார்த்ததுல இருந்து ஒரே வைத்தியமா இருக்காரு. அதெல்லாம் சரிதானுங்க. இவ்வளவு வசதியான ஒரு மாப்பிளைக்கு ஒரு வசதியான இடத்துல இருந்து பொண்ணு கிடைக்காமலா போயிடுச்சு? அதானே, நல்லா கேட்டீங்க.
இது அவருக்கு 2ஆம் தாரம். முதல் தாரம் இறந்து இன்னும் 1 வருஷம் கூட ஆகல. 2ஆம் தாரமா? ஆமா. அவருக்கு குழந்தைங்க? அதுக்கும் கொஞ்சம் இல்ல, 8 குழந்தைகள். 8 குழந்தைகளா? அவருக்கு வயசு 45க்கு மேல 50 பிள்ளை இருக்கலாம். 50? யோசிக்கணும். என்னத்தையா யோசிக்கிறது? வசதியை பார்த்தா வயசு கிடைக்காது, வயசை பார்த்தா வசதி கிடைக்காது. அட போய. வசதியா வசதி? காவேரி கரையில இருந்தாலும் பட்டமரம் தானையா? அந்த பட்டமரத்தை நம்பி ஒரு பச்சை கொடியை சுத்தி விட முடியுமா? ஏன் பேசாம இருக்கீங்க? பதில் சொல்லுங்களேயா. நான் சொல்ற ஆளை நேர்ல பாத்தீங்கன்னா பட்டமரமா தோணாது. போற விடுங்கய்யா. எதுக்கு நேர்ல வர சொல்றேன் பாத்துங்களேன். எங்களுக்கு இந்த விஷயத்துல எச்சம் இல்லைங்கிற, அப்புறம் வர சொல்றேன் போ சொல்றேன்னு. முதல்ல நீங்க இங்க இருந்து போயிட்டு வாங்க, தயவு செய்து போயிட்டு வாங்கய்யா. உங்க புரியும். ஐயா நில்லுங்க. நீ இப்படி வாங்க. இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அவரை நான் நேர்ல சந்திக்க ஏற்பாடு பண்ண முடியுமா? சொன்னா பறந்துட்டு வந்துருவாருமா. நான் அவரை பார்க்க விரும்பல, மனம் விட்டு சில விஷயங்களை பேச விரும்புறேன். இத சொல்லி அவரை வர சொல்லுங்க. ஆகட்டுமா. இங்க வேண்டாம், மங்களாம்பிகை கோயிலுக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வர சொல்லுங்க. சொல்றேம்மா. போங்க. அக்கா, அவரை எதுக்காக வர சொல்றேன்? வர சொன்னா என்ன? எங்களுக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது. எனக்கு மட்டும் இஷ்டமா? இல்ல, எதுக்காக வர சொல்றேன்? வந்த உடனே என்ன தாலியா கட்டிட போறாரு? ஆளை நேரா பார்ப்போம், கேட்க வேண்டியதை கேட்போம். எல்லாம் சரியா இருந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கல்யாணத்தை பத்தி யோசிப்போம். இந்த விஷயத்துல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இருக்கிறதா எனக்கு தோணல. அந்த முடிவுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க போய் அவரை வர சொல்லுங்க. வர சொல்லாதீங்க. நான் சொல்றேன், வர சொல்லுங்க. நீ போ உள்ள. அக்கா, போப்பா உள்ள. நான் உயிரோட இருக்கும்போது நீ அந்த... டேய் தெருவுடா, இங்க என்ன தகராறு? உள்ள போய் பேசிக்கலாம். நான் செத்தாலும் சரி. டேய் பாலு, நீ உள்ள போறியா நான் இப்படியே வெளியில போயிடட்டுமா? அம்மா, அவர்கிட்ட நீ என்னமா கேட்க போற? நீ ஏமா அதுகிட்ட போய் கேக்குற? நான் சொல்லட்டுமா அது என்ன கேட்க போகுதுன்னு? சொல்லு. என் தம்பியை படிக்க வைக்கன்னு கேட்க போறேன். ஆமா. இந்த குடும்பத்தை காப்பாத்துக்கன்னு கேட்க போறேன். ஆமா. ஆக கூடி எங்களுக்காக உன் வாழ்க்கையை நரகத்துல தள்ளிக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். இங்க மட்டும் நான் என்ன சுகத்தை அனுபவிக்கிறதா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ராஜா? அம்மா, நீ பிறந்த இடத்துலதான் ஒரு சுகத்தையே அனுபவிக்கல, நீ போற இடத்துலயாவது நல்லா இருக்கணுமேன்னு தாண்டி நாங்க புலம்புறோம். அந்த வகையில அந்த இடத்துக்கு என்ன குறைச்ச? 50 லட்சத்துக்கு மேல சொத்து இருக்கம்மா. அக்கா, அப்ப நீ அந்த இடத்துக்கு போறதாகவே முடிவு பண்ணிட்டியா? அது அவர் இங்க வந்து பேசினதுக்கு பிறகு நாம எல்லாம் கலந்து பேசி செய்ய வேண்டிய முடிவு. நீ என்ன பேசினாலும் சரி, இந்த முடிவுக்கு நீ கட்டுப்பட நான் உன்னை விட மாட்டேன். என்ன காரணம்? அவர் வயசு என்ன? உன் வயசு என்ன? சொல்லு தம்பி, உன் வயசு என்ன? உனக்கே காலத்துல கல்யாணம் நடந்திருந்தா இப்ப நீ 4 பிள்ளைங்களுக்கு தகப்ப, உனக்கு நான் அக்கா. அப்படி பார்க்க போனா வயசை பொறுத்தவரை வரப்போறவர் எனக்கு தாத்தா. ஏன் எனக்கு சம வயசுள்ள ஒரு மச்சானா பார்த்து நீயே கொண்டு வந்துற? கொண்டு வரனா இல்லையா பாக்குறியா? ஏண்டா உலகம் தெரியாம கிடந்து கத்துற? கத்தலக்கா, கொண்டு வந்து நிறுத்தி காமிக்கிறான் பாக்குறியா? நீ நிறுத்துறா முதல்ல. படிக்கிறா நான் படிப்பு. 40 வயசு ஆம்பளை 25 வயசு பொண்ணை கட்டிக்கிறதுக்கே ஏகப்பட்ட யோசனை பண்ற இந்த காலத்துல 28 வயசு முடிஞ்சு போன எனக்கு சம வயசுள்ள மாப்பிள்ளை இவரு கொண்டு வந்துடுறாராமல்ல. அக்கா, நான் சஞ்சலத்தால துடிச்சுக்கிட்டு பேசுறேன். நீ சாமர்த்தியமா பேசி என் வாயை அடைக்க பாக்குற. நான் பேச தயாரா இல்ல. உன் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், இந்த கல்யாணம் வேண்டாக்கா. ஆமாமா, இந்த கல்யாணத்தை செய்துகிறத விட கடைசி வரையில நீ கன்னியாவே இருந்துட்டு போயிடு. அது சரி. என்ன தம்பி, அம்மா சொல்றது எவ்வளவோ உத்தமம். அப்படி வாங்க. சும்மா வள வளன்னு பேசி என்ன பிரயோஜனம்? வந்துடணும் இப்படி ஒரு முடிவுக்கு. ஆக நான் ஒருத்தி இந்த வீட்டை விட்டு போயிட்டா அடுப்புல பூனை குட்டி படுத்துக்கும். உங்க எல்லாரோடைய சௌகரியத்துக்காகவும் காலம் பூரா வேலைக்காரியாவே இருந்து கடைசி வரலும் உழைச்சுட்டு கண்ண முடியட்டும். அவ்வளவுதானே, செஞ்சுட்டா போச்சு. அக்கா, என்ன பேசுற நீ? நான் படிப்பை நிறுத்தி விட்டு வேலைக்கு போறேன்னு கெஞ்சி கேட்டப்பெல்லாம் படிடா நீ என் உயிரை எடுத்து படிக்க வச்சுட்டு இப்ப யாரு வேலை படிய போடுறது? படிக்க வச்சேன் எனக்காக, வேற யாருக்காரு? உனக்கு பின்னால பிறந்திருக்கே ஊமை, அதோட சேர்ந்த 6 பொண்ணுகளையும் வர்றவன் கையில மானத்தோட புடிச்சு கொடுக்கணுமேங்கிறதுக்காகத்தாண்டா உன்னை படிக்க வச்சேன். அப்போ ஏக்கா, நீ என் கூட பிறக்கலையா? நான் உன்னை காப்பாத்த மாட்டேனா? அது வரைக்கும் கடவுள் எனக்கு ஆயுச கொடுத்து வைக்கணுமே. நீ என்னக்கா பேசுற? நீ என்ன சொல்ற? நிறுத்துற. நீ டாக்டருக்கு படிச்சு முடிச்ச உடனே உன் கையில பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாங்களா? அதுக்கப்புறம் 3 வருஷம் பழகணும், உனக்கும் தொழில் பிடிச்சு வரணும், பேரும் புகழும் ஏற்படணும். இவ்வளவும் நடந்ததுக்கு பிறகு இல்ல உன் கையில பணம் வந்து சேரணும். அப்படியே உன் கையில பணம் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் நீ எங்களை காப்பாத்துவே. நீ என்னடா நிச்சயம்? அக்கா, தெரியும்டா,
ஊர்ல எத்தனை அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்களை காப்பாத்துறானுங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான்டா பேசுறேன். அவனுக்கு வயசு வாலிபம் பொண்டாட்டி புள்ளன்னு வர்றப்போ பிறந்தவனுங்களை எத்தனை பேர் திரும்பி பாக்குறானுங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு தான்டா பேசுறேன். அக்கா, அந்த மாதிரி அண்ணன் தம்பிங்க அநேகம் பேர் இருக்கலாம். ஆனா அவங்க கூட பிறந்த எத்தனை அக்கா தங்கச்சிங்க உன்ன மாதிரி தியாகமே உருவா பிறந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. உன்னதான் எனக்கு தெரியும். உன் தியாகத்தை தான் நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன் கூட பிறந்த எனக்கு அந்த தியாக புத்தி கொஞ்சமாவது இருக்கும்னு நீ நம்ப கூடாதா? தேவலியே, நீ கூட இப்ப தியாகம் பண்ண தயாராயிட்ட. நிச்சயமா. சத்தியமா? சத்தியமா சொல்ற. நான் உயிரோட இருந்தாலும் இல்லாட்டி போனாலும் உனக்கு பின்னால பிறந்திருக்கே அந்த ஊமை பொண்ணு, அதோட சேர்த்து 6 பெண்களுக்கும் கல்யாணம் செய்து முடிக்கிறவரை நீ கல்யாணம் செய்துக்கிறது இல்லன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுறா. கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ண முடியாதுக்கா. என் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் செய்து முடிக்கிற வரையில என் கல்யாணத்தை பத்தி நினைக்கிறது கூட இல்லைன்னு சத்தியம் பண்றேன். இந்த 6 பெண்களையும் நல்ல இடமா பார்த்து கொடுக்கணும்னா நீ டாக்டருக்கு படிச்சு முடிச்சாகணும் இல்லையா? ஆமா. உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கே இந்த கல்யாணத்தை நான் செய்துதான் தீரணும். அக்கா, அதுக்கு வேற என்னமோ செய்துக்கலாக்கா. நான் எப்படியோ படிச்சுக்கிறேன். முடியாது. நான் படிச்சு காட்டணும் இல்லையா? பாருங்க, உலகம் தெரியாம பேசாதே. ஒண்ணும் முடியாது. எதுக்கா உலகம் உலகங்கிற? உலகத்தை விடுறா. முதல்ல சொந்த வீட்டு சமாச்சாரம் தெரியுமா உனக்கு? என்ன? இந்த வீடு கடன்ல மூழ்கி போச்சுடா. என்னைக்கு உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சேனோ அன்னைக்கே இந்த வீட்டை அடமானம் வச்சுட்டேன். இது வரைக்கும் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேனா? இந்த வீட்டுல எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள்லாம் வந்திருக்கே, இதெல்லாம் உன் காது வரைக்கும் வரும்படியா நான் விட்டுருக்கேனா? இன்னைக்கு தானே சொல்றேன். ஏன் என் சாமர்த்தியம் ஒன்னும் பலிக்கலடா. எந்த நிமிஷம் கடங்கார இந்த பொட்ட பசங்களை வீட்டை விட்டு வெளியே விரட்டிடுவானோன்னு என் சரீரமே நடுங்கிட்டு இருக்குதா. டேய், நம்ம கண்டு பரிதாபப்படுறவங்க இருக்காங்க. அவங்க கையில பணம் இல்லை. எனக்காக கண்ணீர் விடுறவங்க இருக்காங்க. அவங்க கையில காசு இல்லையே. யார் யார பார்க்கணுமோ, எங்கெங்க கேட்கணுமோ, யார் யார் காலில் விழுகணுமோ அவ்வளவு செஞ்சு பார்த்துட்டு இனி முடியாதுங்கிற முடிவுக்கு வந்த பிறகுதாண்டா இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன விட்டு